ராஜராஜேஸ்வரம் கண்ணூர் மாவட்டம் தளிப்பரம்பாவில் அமைந்திருக்கும் இந்த சிவன் கோயில் சிவனின் ராஜசபை என்று சொல்லப்படுகிறது. இங்கு பகலில் பெண்களுக்கு அனுமதி இல்லை. மாலை வேளையிலேயே பெண்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த கோயில் கட்டிய காலத்தில் இதன் ராஜகோபுரமே மிகவும் உயர்ந்த கோபுரமாக இருந்திருக்கிறது. அதன் பிறகு திப்புவின் படையோட்ட காலத்தில் இந்த கோவில் இடிக்கப்பட்டு தீயிடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகும் இந்த கோயில் மிக பிரம்மாண்டமாக நிற்கிறது. திராவிட கட்டடக்கலைக்கு இது பறைசாற்றும் வகையில் அமைந்திருக்கிறது. கொட்டியூர் வைசாக மகோத்சவம். கேரள மாநிலத்தில் சபரிமலைக்கு பிறகு ஒரு மாதத்தில் அதிக பக்தர்கள் கூடுவது இங்கேதான் தக்ஷயாகம் நடந்திருக்கிறது. நமது திருவிளையாடல் புராணத்தில் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாவலி நதிக்கரையோரம் 2 கோயில்கள், இக்கரை கொட்டியூர் என்றும் அக்கரை கொட்டியூர் என்றும் அழைக்கப்படுகிறது. வைசாக மாதம் மட்டுமே இங்கு அனுமதி. வடக்கம்நாதன் திருக்கோயில், திரிசூர் மாவட்டம். இங்கு நடக்கும் பூரம் திருவிழா உலக புகழ் பெற்றது. திரிசூரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் இந்த திருக்கோயிலில் இன்று சிவராத்திரி விழா. இங்கு உள்ள எந்த ஒரு கோவிலிலும் சிறப்பு தரிசனம் என்று எதுவும் இல்லை. யாராக இருந்தாலும் ஆண்களுக்கு ஒரு வழி, பெண்களுக்கு ஒரு வழி. இங்கு உள்ளே காணொளி எடுக்க அனுமதி இல்லை. கல் தூண்கள் நிறைய இருக்கின்றன. திருப்பிரயார் ஸ்ரீ ராமசுவாமி கோயில். கருவண்ணூர் நதிக்கரையோரம் அமைந்திருக்கும் இந்த ராமர் கோயில் திரிசூர் மாவட்டத்தின் 4 அம்பலங்களில் ஒன்று. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கோயிலில் மீனூட்டு ஒரு முக்கிய வழிபாடு. ராமர் மட்டுமல்லாது பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் ஆகிய 4வருக்கும் இங்கு கோயில்கள் இருக்கின்றன. இந்த 4 கோவில்களையும் ஒரே நாளில் தரிசிப்பது மிகவும் சிறப்பாகும். மீனூட்டு வழிபாடு. இங்கு துலாபாரம் மற்றும் கதனை வெடிகளும் வழிபாடாக கடைபிடிக்கப்படுகிறது. கருவண்ணூர் நதி நிரம்பி வழிகிறது. குதிரான் தர்மசாஸ்தா கோயில். இங்கு உள்ள சாஸ்தா அஸ்வரூட சாஸ்தா என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அவர் குதிரை மேல் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். பாலக்காட்டையும் திரிசூரையும் இணைக்கும் குதிரான் கணவாயில் அமைந்திருக்கிறது இந்த கோயில். இப்பொழுது இதன் வழியே வாகன போக்குவரத்து எதுவும் இல்லை. ஒரு காலத்தில் இங்கே வாகன நெரிசல் மிகவும் அதிகமாக இருந்தது. தற்பொழுது கோயிலை புனரமைத்து நன்கு பராமரித்திருக்கின்றனர். சபரிமலை சாஸ்தா கோவிலுக்கு செல்வோர் இங்கு தங்கி இளைப்பாறி விட்டு செல்வார்கள். குதிரான் மலை என்றால் குதிரை ஏறாத மலை. இங்கு வரும் பக்தர்களுக்கு எப்பொழுதும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. குதிரான் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்ட பிறகு இந்த கோயில் பெரிதாக கூட்ட நெரிசல் எதுவுமின்றி கானகத்தின் நடுவே தனித்து விடப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் இங்கு கூட்ட நெரிசல் மிகவும் அதிகமாக இருக்கும். பர்ஷினிக்கடவு முத்தப்பன் திருக்கோயில். இது கண்ணூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. இங்கு சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து அருள் பாலிக்கின்றனர். இது வாழப்பட்டணம் அல்லது பர்ஷினி நதிக்கரையோரம் அமைந்திருக்கும் ஒரு சிவன் கோயிலாகும். இங்கு தெய்யம் திருவிழா மிகவும் பிரசித்தம். இங்குள்ள அனைத்து நதிகளும் நிரம்பி வழிகின்றன.